என்னண்ணா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லாமல் ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்கேன். என்னென்ன விஷயம்? எனக்கு என்ன விஷயமா இருக்குமோ கொஞ்சம் பயமாகவே இருக்குண்ணா. அப்படி ஏதாவது சீரியஸான விஷயம் ஏதாவது இருக்காண்ணா? ஆமாம் பாரு, கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் பாரு. என்னென்ன விஷயம் சொல்லுண்ணா. எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது. சீக்கிரம் சொல்லண்ணா என்ன விஷயம்னு. அது வந்து பாரு, பிரியா இருக்கால்ல. ஆமாம், பிரியா இருக்கா. பிரியாக்கு என்ன ஆச்சு? அதனால தானே இருக்காண்ணா. நான் சொல்கிறத முழுசாக கேளு பாரு. சரிங்கண்ணா, சொல்லுங்கள் என்ன விஷயம். எங்கள் அம்மாவுக்கு பிரியா மேலே டவுட் வந்துடுச்சு. அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கா, சிரிக்கிற, தனியாக ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கா தவிர ஃபோனை கீழே வைக்கவும் மாட்டேங்கிற, ஏதோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற. எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அம்மா நேற்று நீ போனதுக்கப்புறம் சொன்னாங்க. எனக்கு அது மண்டையிலேயே ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல பாரு. ஐயோ, அண்ணாவுக்கு டவுட் வந்துருச்சா? இனி இவன் மாட்டினாதான். நான் இவகிட்ட பேசி பொறுமையாக இரு அப்படி சொல்லலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இப்படி இவளையும் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது? நாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. போயிட்டு 3 பேரும் சேர்ந்து அவகிட்ட பேசினா தான் சரிபட்டு வரும். என்ன பாரு, என்ன யோசிக்கிற? உனக்கு ஏதாவது அவன் மேலே சந்தேகம் ஏதாவது இருக்கா பாரு? அண்ணா இப்படி கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் இருக்க முடியல. ஆனால் அவளையும் பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இப்போ சமாளித்து வைப்போம், அப்புறமா அண்ணாக்கிட்ட சொல்லிக்கலாம். இல்லைண்ணா, நான் தனியாக ரூமில் இருக்கேன், அவள் வேறு ரூமில் இருக்கா. அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 நாள் எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம். நாங்களே வந்து பேசிக்கிறது இல்லை. அதான் எனக்கு சரியாக தெரியலண்ணா. என்ன பிரச்சனை? ஏன் அவன் அவங்ககிட்ட பேசுறது இல்லை? அது ஒன்றும் இல்லை. நான் காலேஜுக்காக புதுசாக பேக்கில் ஆர்டர் போட்டிருந்தோம். அது அவளுக்கு கிடைக்கல. ஏன்னா அவள் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எடுத்தா. அதை அவள்கிட்ட சொல்லாமல் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு எங்கள் மேலே கோவமாக இருந்தா. அப்போ என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவங்க 2 பேர்கிட்ட பேசுகிறா, ஆனால் என்கிட்ட பேசுகிறது இல்லை. நானாக போய் பேசினாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டேன். அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. அப்படியா? சரி சரி, எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. நீயும் கொஞ்சம் அவளை வாட்ச் பண்ணு. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, சரியா? பெரியவங்களுக்கு தெரியாமல் நம்மளே கொஞ்சம் எதுவும் சமாளிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக தான் கேட்குறேன், சரியா? சரிங்கண்ணா, ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக உங்கள்கிட்ட தானே நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். சரிங்கண்ணா, வாங்க நம்ம உள்ளே போகலாம். அவங்க ரொம்ப நேரம் நம்ம ஆளை பணம் தேடிக்கிட்டு பாருவேன். அதுவும் சரி தான் பாரு, வா உள்ளே போகலாம். சின்ன பொண்ணு பாத்தியாடி எவ்வளோ ட்ரெஸ் அழகழகாக இருக்குதுன்ட்டு. நம்ம 2 பேரும் ஒரு ட்ரெஸ் மட்டும் மேட்ச் எடுக்கணும்டி. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸும். ஆமாடி ஆமாம், அங்கே பாரு எல்லாம் கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்கும்போதே எடுத்து போட்டுக்கிட்டு அவ்வளோ ட்ரெஸ்ஸை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலான்னு போல தோணுதுட்டி எனக்கு. அவ்வளோ அழகாக இருக்குடி எல்லா ட்ரெஸ்ஸுமே. காலேஜுக்கு அழகழகாக நம்ம போட்டு போகலாண்டி ட்ரெஸ்லாம் அங்கே பார்க்கும்போது. ஆமாடி ஆமாம், அங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் சாண்டல் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஐயோ, எனக்கு இதை பார்த்தாலே சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்குடி. இப்போ மாதிரி இங்கே வந்து பாரு, இங்கே இந்த 3 ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி அழகாக இருக்குது. இந்த 3 நம்ம எடுத்துக்கிட்டு எங்கேயாவது வெளியே போகும்போது போட்டுக்கலாம்ல நம்ம 3 பேரும். அடி, உனக்கு விஷயம் புரியுதா இல்லையா? 3 பேருக்கு மட்டும் நம்மளால் எதுவுமே எடுக்க முடியாது. அதான் நம்ம பிரியாவை சேர்த்தே ஆகணும். இல்லைன்னா பெரியவங்களுக்குலாம் டவுட் வந்துடும். அதுக்கப்புறமா என்னாச்சு, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பிரியாவோட விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பகால் என்ன சொல்லியிருக்கா? எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்மளே சமாளித்து பார்ப்போம், முடியலன்னா நம்ம சரணாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோ. ட்ரெஸ் எது எடுத்தாலும் 3 பேருக்கு எடு. ஒச்சுமையாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா மொத்தம் 3-4 எடு. இல்லைன்னா எடுக்காத, தனித்தனியாகவே நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம், சரியா? சரிடி சரி, என்ன பண்ணுறது, ஒரு வழி இல்லை. இங்கே பாரு, இந்த ப்ளூ கலர் ஷர்ட் 4 இருக்குது. இதை வேணால் நம்ம 4 எடுத்துகிட்டு 4 பேருக்கு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கும். முதல்ல நம்ம காலேஜுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடு. இதெல்லாம் நம்ம ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு, வெளியே போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் நீ பார்க்க வேண்டாம். காலேஜுக்கான டாப்பு, ஜீன்ஸு அப்படி வேணால் பாரு. இந்த மாதிரி ஷர்ட் அதெல்லாம் பார்க்க வேண்டாம், சரியா? சரிடி சரி, எங்கள் அம்மா கூட வந்தால் கூட இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இனி அதுக்கு மேலே இருக்கா? பொடி போ, நீ ஒரு பக்கம் பாரு, நான் ஒரு பக்கம் பார்க்குறேன். ரொம்ப சலிச்சுக்கிறாத, சரியா? நான் சொல்கிறது நல்லதுக்கு தானே சொல்கிறேன். கேட்க மாட்டியா நீ? ஐயோ சாமி, கடவுளை கிளப்பி மாதிரி பேசாதடி. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்டி, கொஞ்சம் நேரம் அமைதியாரடி. அந்த பயம் வேணும் உனக்கு. சரி சரி, ட்ரெஸ்ஸை பாரு. நான் இங்கே இந்த பக்கம் இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ளே பாரு வந்துடுவா. அப்போ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு நம்மளை பார்த்துட்டு அண்ணாட்ட சொல்லிவிட்டு அண்ணா குவாலிட்டியெலாம் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம், சரியா? சரிடி தாய் கிளவி, அந்த பக்கம் திரும்பி ரெடி கிளவி. கிளவின்னு சொல்கிறதுக்கு ஒரு நாள் என் அடி வாங்க போகிறேன். அப்போ இருக்கட்டி உனக்கு என்ன? நான் இங்கே நின்றுட்டேன். வா வந்து பார்க்கலாம் நல்ல ட்ரெஸ்ஸு. பார்க்கலாம் பாரு, நீங்கள் பிடிச்சதை பாருங்கள். நான் அப்புறமா அதில் எதுவும் நல்லாயிருக்கும் சொல்லி நான் சொல்கிறேன். அதை நீ எடுத்துக்கோங்க, சரி? நீங்கள் 2 பேரும் எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. அதான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தாய் கிளவின்ட்டு பூ மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தீங்க நீ. அப்போவே நாங்கள் வந்துட்டோம். சரி சரி, சீக்கிரமாக ட்ரெஸ் எடுங்க. என்ன நான் அப்போவே வந்துட்டேண்ணா? வந்த ஒரு சவுண்டு கொடுக்க மாட்டியாண்ணா? நம்ம ஒரு டான்ஸ் போட்டுருக்கலாம்ல தாய் கிளவி பாட்டுக்கு.
நாம அப்புறமா தாய்க்கிழமை பாட்டு டான்ஸ் அடிக்கலாம். ஆமாம், பிரியா வைங்க. ஆளைய காணோம், நீங்கள் 2 பேர் மட்டும் தான் நின்றுருக்கீங்க. அவன் எங்கே போனான்? ஐயோ அண்ணா கேட்குறாரு, என்ன பண்ணுறது? என்னண்ணா நீ வேற, அவன் என்னைக்கு எங்கள் கூட வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கா வருவா, ஆனால் எங்கள் பக்கமே நிற்க மாட்டான். தனியாக போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவேன். அவள் ட்ரெஸ்ஸை விட எங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்குன்னா எங்கள் ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி எங்களே ட்ரெஸ் மாற்ற வச்சுருவா. உங்களுக்கு தெரியாதுண்ணா அவளை பற்றி. அதுவும் சரிதான். சரி சரி, நீங்கள் அவளையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்களும் ட்ரெஸ் எடுங்க, சரியா? அண்ணா கொஞ்சம் நேரம் வெளியே நிற்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு சொல்லுங்கள். அண்ணா எது ஓகேன்னு சொல்லணும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? நல்ல குவாலிட்டியாக பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல துணியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து எடுங்க, சரிங்களா? சரிங்கண்ணா, சரி, நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் வந்து அங்கே உட்காந்துக்கங்க, நாங்கள் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறோம். நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், சரிங்களாண்ணா? சரி சரி, இப்போ எடுங்க, நான் அங்கே உட்காந்துக்கிறேன், சரியா? என்னடி அண்ணா அவனை கூட்டு வச்சு என்னடி பேசுனாங்க? அடியே, நான் பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போகிறேன்டி. எனக்கு ஏதாவது நினச்சா பயமாக இருக்குடி. என்னடி சொல்கிற? என்ன விஷயம்? என்னாச்சு? என்ன பெரிய விஷயம்? எந்த பிரச்சனையில் மாட்ட போகிறோம்? நாம மாற்றமோ இல்லையடி, பிரியா கண்டிப்பாக மாட்டிப்பாடி. பெரியம்மாவுக்கு டவுட் வந்துருச்சாண்டி. பெரியம்மா நட சொல்லியிருக்காங்க போல இருக்குது. பிரியா எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டே இருக்கா, ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கா, எதுவும் பார்க்காம அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கா, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா. அவளை கொஞ்சம் பார்த்துக்க என்னன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியம்மா அண்ணாக்கிட்ட. அதுக்கு அண்ணா என்னடி சொன்னாங்க? அதுவாடி, அண்ணாவுக்கும் கொஞ்சம் டவுட் இருக்குது போலடி. அண்ணாவும் என்கிட்ட கேட்டாங்க. நான் அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா நான் அப்படி அந்த மாதிரி இன்ன வரைக்கும் பார்க்கல, பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேண்ணா, பூமாரியும் சின்ன பிள்ளையும் பார்க்க சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். சரிடி சரி, நீ சொன்னது நல்ல விஷயந்தான். நான் போய் பிரியாவை செக் பண்ணுறா, அவள் என்ன பண்ணுறா, யார்கிட்ட பேசுகிறான்னு நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் ட்ரெஸ் எடுங்க. சரி, நான் தான் ஒரு 4-5 ட்ரெஸ் பார்த்து வச்சுருக்கிறேன், அதான் நான் எடுத்துப்பேன், சரியா? சரி சரி, சீக்கிரமே பாருடி. நீ அதோட வாட்ச் பண்ணடி. நம்மளால தான் என்னால் தான் வாட்ச் பண்ண முடியல. என் மேலே வர கோவமாக இருக்கா, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா. சரியா, நீ கொஞ்சம் பார்த்துக்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ட்ரெஸ் பாருங்க, சரியா? இவனுக்கு மெசேஜ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். எங்கே தான் இருக்கான் இவன்? ஃபோன் பண்ணி கேட்போமா பேசுகிறேன். சரி, ஃபோன் பண்ணி தான் பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. அவன் வந்தால் தான் நமக்கு ட்ரெஸ் எடுக்க முடியுங்க. இங்கே இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ பேபி, எங்கே பேபி இருக்க நீ? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். நான் எப்போ மெசேஜ் பண்ணேன், நீ இன்னும் இங்கே வரலையா? செல்லம் இரு செல்லம், என்னடி செல்லம் கோவப்படுற? நான் நீ மெசேஜ் பண்ணதுமே நான் கிளம்பிட்டேன். இப்போ நான் கடைக்கு வெளியே தான் எனக்கு. நீ எங்கே நிற்கேன்னு கரெக்டாக சொல்லு. 5 நிமிஷத்தில் செல்லம் அவன் முன்னாடி வந்து நிற்பேன். நான் வந்துட்டியா பேபி? சரி பேபி, இந்த கவுண்டர் பக்கத்தில் இருக்கிற சுடிதார் செக்ஷனில் தான் நான் இருக்கிறேன். நீ வாரியா பேபி? கொஞ்சம் வந்துட்டேன் செல்லம். நான் வராமல் எப்படி செல்லம்? உனக்கு நான் எடுத்து தரேன் செல்லம். ட்ரெஸ் செலக்ட் பண்ணி நீ அதை தான் போடணும், சரியா செல்லம்? சரி பேபி, சீக்கிரம் வா. நான் மறைஞ்சு அவங்ககிட்ட பேச முடியும். ஏன்னா என் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, என் பிரதரும் வந்திருக்காங்க. அதனால் பார்த்து அவங்ககிட்ட பேச முடியும், சரியா? சரி செல்லம், நான் பார்த்துக்கிறேன். நான் அவங்களுக்கு தெரியாமல் நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், சரியா? நாங்கள் மறைஞ்சிருந்தே உங்களை நான் பேசுகிறேன், ஆனால் நேரில் இப்போ வர மாட்டேன், சரியா? சரி பேபி, நான் உன்னை தூரமாகவே இருந்து பார்த்துக்கிறேன், சரியா? நான் இங்கேருந்து காட்டுறேன், நீ எது ஓகேன்னு சொல்கிறியோ அதை நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? சரி செல்லம், என் செல்ல குட்டி. பிரியா, நீ இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல பிரியா. நான் இப்படி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ வீட்டில் உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுத்து, சரி காலேஜுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எப்போவாவது ஒருக்கா பேசலாம். அதை விட்டுக்கிட்டு இப்படி எப்போவுமே நீ பேசிட்டு இல்லாட்டி மாட்ட போகிற. ஆல்ரெடி பாதி பேருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இனிமேல் மீதி கூட உண்மை தெரிஞ்சு நீ வெளுத்து வாங்க போகிற. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தாலும் அவன் தூரமாக இருந்து வேறு பேசுகிறேன்னு சொல்கிறான். எங்கே இருந்து அவனை பார்க்க நிறைய பசங்க இருக்காங்க. இதுக்கு யார் அந்த பையன் நான் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு இருக்குது. போனதுக்கப்புறம் மொதல் வேலை இதை தான் கண்டுபிடிக்கணும். எல்லாம் பக்கல்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்து இவகிட்ட போய் பேசியே ஆகணும். இவன் பேச மாட்டேன்னு சொன்னாலும் நம்ம பேசியே ஆகணும். இல்லைன்னா இவளுக்கு தான் பிரச்சனை. என்ன பண்ணுறது? எங்களுக்கு அக்கவாயிட்டா. யாராவது இங்கே நின்று பேசுனாங்களா? இல்லையே, யாரும் இல்லை. ஆனால் யாரோ இருந்து பேசுன மாதிரியும் இருந்துச்சு. சரி, பிரம்மையாக இருக்கும். சரி, அவன் வந்துட்டான்ல, நம்ம ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு போட்டு காட்டிகிட்ருக்கோம். பேபி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது பார்த்து சொல்லு சீக்கிரமா. செல்லக்குட்டி செல்லக்குட்டி மாதிரியே இருக்கட்டி. நீ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்க. நம்ம உனக்கு எனக்கும் பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குடி. அவ்வளோ அழகாக இருக்க. டேய் சும்மா இருடா, இப்போ பேச வேண்டிய பேச்சா அது? அடி வாங்குவா நீ. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அதை மட்டும் பார்த்து சொல்லு. ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குடி. இதே மாதிரி ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ, அழகாக இருப்பேன். அந்த பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் அது நல்லா இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற க்ரீன் கலர் ட்ரெஸ் நல்லா இருக்குது. அப்புறமா அந்த லாஸ்ட்டில் பிங்க் ஒன்று இருக்குது, அது அந்த 3 எடுத்துக்கோ, சரியா? ஐயோ சூப்பர் பேபி. நான் அந்த 3 தான் பேபி நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே கரெக்டாக நீ சொல்கிற பார்த்தியா? இதுதான்டா உனக்கு எனக்கு இருக்கிற மேட்சிங்கே. எப்படி பேபி? உன் மனசு நினைக்கிறதா என் மனசு நான் நினைப்பேன், உனக்கு தெரியாதா பேபி? சரி இந்த ட்ரெஸ் எடுத்தது போதும். நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம்.
அடியே செல்லம், நீ தான் சொன்ன தெரியாமல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவா ஐஸ்கிரீம் சாப்பிட வரான்னு கூப்பிடுற. அங்கே தான் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து. அதுவும் சரி தான் பேபி. சரி நீ அப்போ கிளம்பு, நம்ம நாளைக்கு காலேஜில் வந்து பார்த்துக்கலாம் சரியா? சரிடா செல்லம், ஐ லவ் யூ செல்லம், மிஸ் யூ, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் செல்லம். நான் தான் சொல்ல உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வீட்டில் முன்னாடி மாதிரி என்னால் பேச முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. காலேஜ் வந்தால் மட்டும் தான் உன்னை பேச முடியும் போல் இருக்குது. அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐ லவ் யூ சொல்லும். ஐ லவ் யூ பேபி. ஃபீல் பண்ணாத செல்லம், கண்டிப்பாக நம்ம காலேஜில் பார்த்துக்கலாம். நீ வீட்டில் வந்து மாட்டாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்க சரியா? என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சின்னா நீ ரெஸ்ட் ரூம் போகும்போது பேசு, மிச்சப்படி அப்புறம் தூங்கும்போது பேசு. மிச்சப்படி ஃபோனில் கையில் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு இருக்காத. ஃபோன் ஒரு இடத்துல மட்டும் வச்சுட்டு சரியா? என்கிட்ட பேசணும் தோண மட்டும் நீ அதை பண்ணால் போதும் சரியா? சரி சொல்லும். இனிமேல் நான் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன். நான் உங்கள்கிட்ட பேசும்போது மட்டும்தான் ஃபோன் எடுப்பேன். மிச்சப்படி நான் ஃபோனை எடுக்காமல் எல்லார்ட்டையும் சகஜமாக பேசிகிட்டு இருக்கேன் சரியா? ஓ, இந்த கதையெல்லாம் வேறு நடக்குதா? நாங்கள் சொல்லி சமாளித்து வைக்கலாம்னு பார்த்தோம். இப்போ அவங்களே சமாளிச்சுப்பாங்க போல இருக்க. சரி சரி நம்ம பண்ண நாம உங்களுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு அட்வைஸும் பண்ண வேண்டாம்னு சொல்ல வர இந்த கதையிலேருந்து. சரி போய் பாருட்ட போய் சொல்லிடுவோம். அப்படின்னா இந்த அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். சரி சொல்லும், நான் கிளம்புறேன். நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா சரியாம்மா? சரி பேபி, நீயும் பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா சரியா? நான் வீட்டுக்கு போனதும் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் சரியா? சரிடா சொல்லும், சரி பாய். அண்ணா எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்காண்ணா? சூப்பராக இருக்குது பாருவான். செலெக்ஷன் தான் என்றைக்குமே நல்லா இருக்குது. தேங்க்யூண்ணா. அண்ணா எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஐயோ செல்லக்குட்டி குழந்த மாதிரியே இருக்காடி நீ. பாரு எனக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ். சூப்பரா இருக்குடி, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குடி. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன் ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்குடி. ஏன்னா சின்ன பொண்ணுங்கடி. அதான் அவ்வளோ ஒரு விஷயம் அனுப்பணும்னு நாளை காணும், எங்க போனான்னு தெரியல. ஆமாடி ஆமா, சரி மெதுவாக பேசிக்கலாம். என்ன 2 பேரும் குசு குசு பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, நான் சின்ன பொண்ணு ட்ரெஸ் போட்டு வரல, இன்னும் அதான் பார்த்துட்டு இருந்தோம். நானும் வந்துட்டேன்ப்பா. என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. 3 பேர் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது. அழகாக செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. சரி இந்த 3 எடுத்துக்கோங்க, இதே மாதிரி ஒரு 4-5 எடுத்துக்கோங்க சரியா? சரிங்கண்ணா, சரி இதே மாதிரி நாங்கள் 4-5 எடுத்துக்கிறோம். பூமாரி இதே மாதிரி தான் பிரியாவும் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். பிரியாவை பார்த்தியா சின்ன பொண்ணு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுவானா அந்த ரோலில் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு நான் அங்கே பார்க்க போயிருந்தேன். அவள் ஒரு ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தான். அப்போ தான் பார்த்தேன் இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தான்ட்டு. சரி சரி, நீங்கள் இந்த ட்ரெஸ்லாம் ஓகே தானே உங்களுக்கு? ஓகே, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா? சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் சரியா? சரிங்கண்ணா, சரி நாங்கள் அப்போனா ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து பில் கவுண்டரில் பில் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் பே பண்ணிடுங்கண்ணா. சரி சரி சரி, நீங்களாம் வாங்க, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் பில் கவுண்டர் பக்கத்தில் நிற்கிறேன் சரியா? அடியே அண்ணன் பில் கவுண்டர் பக்கம் போக சொல்லாதடி. ஆமாம், எதுக்குடி அண்ணன் நாங்கள் போக வேண்டாம் சொன்னா? என்ன விஷயம்? அடியே அங்கே தாண்டி பிரியா இருக்கா, அங்கே தாண்டி அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு பையன் நீ பாத்தியா? இல்லடி இல்லை, அங்கே நிறைய பசங்க இருந்தாங்க, அதனால் நமக்கு யாருன்னு தெரியல. அதில் வேறு அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. இங்கே என் சிஸ்டர்ஸும் என் அண்ணனும் வந்திருக்காங்க, தூரமாகவே இருந்து பாரு, நான் இங்கேருந்து ட்ரெஸ் போட்டு காட்டுறேன், எது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாடி. அதுவும் இல்லாமல் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே நின்றுட்டு ஐ லவ் யூ செல்லம் பேபின்னு பேசிகிட்டு இருக்காங்கடி. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாயிடுச்சுடி. அது மட்டும் இல்லாமல் நாம் பேசணும்னு நினச்சோம்ல, அதுக்கு மட்டும் அந்த பையன் சொல்லிட்டான், எப்போ ரொம்பலாம் ஃபோன் யூஸ் பண்ணாத, அப்படி இப்படி இருந்து அந்த பையன் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணான். ஆனால் அவளை இனிமேல் நான் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களே பேசிக்கிட்டாங்கடி. நாம் அவளுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லைடி. என்னடி இவ்வளோ தூரம் போயிடுச்சா? என்னடி பண்ணுறது? இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதா? அப்போ அண்ணாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லி வைப்போமா? ஆனால் யார்கிட்ட சொல்லாதண்ணா, இப்படி ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு மட்டும் சொல்லி வைப்போமா? ஆமாடி ஆமாம், அண்ணாக்கிட்டையாவது உண்மையை சொல்லுவேன்டி. வேறு நீங்கள் 3 பேர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட சொல்ல, நான் எதுவும் சொல்லி நினச்சிக்க கூடாதுடி. சரிடி, வீட்டுக்கு போனதும் நீங்கள் 3 பேரும் அண்ணா வீட்டுக்கு வாங்க, நம்ம அண்ணாக்கிட்ட அங்கேருந்து பேசுவோம் சரியா? ஆனால் பெரியம்மா இல்லாதப்போ பேசணும் சரியா? ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அண்ணாட்ட சொல்லி வச்சுப்போம். அந்த பையன் யார் என்ன நீங்களே விசாரிச்சுக்காங்கன்னா நாங்கள் வேணால் அந்த காலேஜுக்கு போய்ட்டு யாரும் கண்டுபிடிச்சி சொல்கிறோம், நீங்கள் பேசி வைங்கண்ணா அப்படின்னு சொல்லி வைப்போம் சரியா? நல்ல பையனா இருக்கட்டும், இல்லைன்னா அவட்ட வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி இது பண்ண வேண்டியதான். என்ன தங்கச்சிங்களா, அண்ணாக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ அண்ணடி, என்னடி பண்ணுறது? ஆனால் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோ? பாருமா இங்கே பாரு, அண்ணா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். இதுக்கு தான் நான் உங்ககிட்ட வண்டியிலேருந்து இறங்குனதும் இந்த விஷயத்தை பற்றி பேசணும். ஆனால் நீ இப்போ நல்ல முடிவு எடுத்திருக்க, அண்ணா இப்போ என்கிட்ட அந்த உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் பிரியா இப்படி இருப்பான்னு நான் நினச்சி பார்க்குற பாரு. நீங்கள் மட்டும் இல்லைண்ணா, நாங்களும் நினச்சி கூட பார்க்குறாது இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. மனசாட்சி இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ கோவப்படுறா தெரியுமாங்கண்ணா? என்கிட்ட அவள் பேசுகிறதே கிடையாதுண்ணா இப்போல்லாம். நான் உங்கள்கிட்ட பாதி தான் சொன்னேன், நான் பாதிலாம் சொல்லவே இல்லை என்ன நடந்துச்சுன்ட்டு. அவள் வீட்லேயும் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தா, நான் கேட்டேண்ணா. கேட்டுட்டு நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொன்னதுக்கு அவன் என்னை ரொம்ப திட்டானா. அதுலேருந்து தான் அவட்ட நான் பேசுறதில்லை. ஓ அவ்வளோ தூரம் போயிட்டா? மேடம் பண்ணுறதே தப்பான விஷயம்.
இதில் வேற இப்படிலாம் பேசுகிறாள் அவங்ககிட்ட. இருக்கட்டும், நான் அவளை பார்த்துக்கிறேன். அண்ணா லவ் பண்ணுறது தப்பான விஷயமாண்ணா? இல்லைம்மா, லவ் பண்ணுறது தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறது தான் தப்பான விஷயம். நம்ம நல்லா படிக்கவும் செய்யணும். அதே மாதிரி நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பேசிக்கலாம். ஆனால் அதை பொறுமையாக பேசிக்கணும். இப்போவே அவசரப்பட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவள் பேசுனது நானும் கேட்டேன். சின்ன பொண்ணாங்கன்னு கேட்கும்போது நானும் அவள் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா அப்போவே நான் போய் அந்த பையன்கிட்ட பேசியிருப்பேன். நீங்களும் பார்த்தீங்களாண்ணா அவள் எப்படி பேசுனா, நீங்கள் கேட்டிங்களாண்ணா? எனக்கே அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணா. நம்ம பிரியாவா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணா. ஆமாம், என் தங்கச்சி இப்படி பேசும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்ல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா சொல்லும்போது அப்படிலாம் இருக்காதுன்னு நான் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் மனசே கேட்கும் போது நான் பாருட்டே இந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் உண்மையாகவே இப்படி இருந்திருப்பாப்பா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாண்ணா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியுதுண்ணா. நானே என் மனசில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இவங்க 2 பேர்ட்ட தான் நான் சொன்னேன், வேறு யார்ட்டையும் சொல்லலை. இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் எனக்கு ரிலீஃபாக இருக்குண்ணா. சரி, ஃபீல் பண்ணாத. அண்ணா ஒரு நாள் அவளை கூப்பிட்டு வச்சு அவள்கிட்ட பேசி அட்வைஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் அந்த பையன் யார், அவன் பேர், ஊர், அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அண்ணாட்ட சொல்லுங்கள், நான் அவனை பார்த்துக்கிறேன். சரியா? சரிண்ணா, சரி. ஆனால் எந்த பிரச்சனையும் வராதுலண்ணா? எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அண்ணா அந்த விஷயத்த பார்த்துக்கிறேன். சரியா? நீங்கள் அவளை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? காலேஜ்லேயும் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? மீதி நான் அந்த பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் உண்மையாக இருந்தானா ஓகே. இன்னும் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவன் சும்மா ஏமாத்துறதுக்காக பேசுகிறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன். சரியா? சரிங்கண்ணா, சரி. அவங்க வீட்டுக்கு போகலாம். கிளம்பலாம், ரொம்ப நேரம் ஆச்சு.